அதிமுகவை பொறுத்தவரையிலும் பிஜேபி ஒரு எஜமானத்துவமான கட்சி, அதோடு சேருகின்ற கட்சி அடிமையாகத்தான் இருக்க முடியும். 1.5% வாக்கு வைத்திருக்கிறார் நம்முடைய தினகரன். அந்த வாக்கும் மொத்தமாக இல்லாமல் இருக்கிறார் நம்முடைய ஓபிஎஸ். வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்து விட்டார்கள் என்பதற்காக எப்படி இது கலக்கலாம், ஏன் அரசாங்கம் கண்மூடி இருக்கிறது என்று கேட்க நம்முடைய திருமாவளவனால் முடியவில்லை. திமுக படுமோசமான ஊழல் கட்சி. விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை. சீமான் பேசுவது அவருக்கும் புரியவில்லை, கேட்பவனுக்கும் புரியவில்லை. ஸ்டாலின் பணம் கொடுக்காத கூட்டணி கட்சிகளே கிடையாது. சிபிஐ சிபிஎம்முக்கு 25 கோடி கொடுக்கப்பட்டது. 2 எம்பியும் 25 கோடியும் கொடுத்தால் இந்த வெங்கடேசன் திமுக செயலாளரை விட கேவலமாக பேசுகிறார். எவ்வளவு பெரிய கொள்ளை நடக்கிறது, வெட்க வேண்டாம்? அவனும் மனிதன் தானே, சோற்றைத்தானே சாப்பிடுகிறான். நான் திருடுவதற்கு நீ துணையாக இரு, நீ அதிகாரத்தில் இருப்பதற்கு நான் துணையாக இருக்கிறேன், நீனும் உனக்குரிய பங்கை பெற்றுக்கொள். சீஃப் இன்ஜினியர் பங்கு பெறாமலா கையெழுத்து போட்டிருப்பார்? செருப்பால் அடிக்க வேண்டாம் அவர்களெல்லாம். இவனெல்லாம் அதிகாரி. இப்பொழுது அகற்றப்பட வேண்டிய கட்சி ஸ்டாலின். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனர் திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில ஒவ்வொரு கட்சி மேலேயும் ஒவ்வொரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க மேல வைக்கப்படுது. இன்னொன்னு அதிமுக அவங்க அடிமை கட்சியா இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க மேல வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப தாவேகா 3வது இடத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா கூட அவங்கள அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்ல விஜய்க்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி, அவர் பேசுறது அவருக்கும் புரியல, மற்றவங்களுக்கும் புரியல அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கலவையான விமர்சனங்களை ஒவ்வொரு கட்சிக்கும் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்? இந்த 2026 தேர்தல்ல யாரை ஆளக்கூடிய தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பார்வையில அந்த கட்சிகள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், இது என்னோட பார்வையில சார் கலவையான கருத்துக்கள் வைக்கப்படுது. பார்வையை நீ பிரதிநிதித்துவப்படுத்துகிறாய் என்று வைத்துக் கொள்வோம். அதுல நீ எப்படி அதை முதன்மைப்படுத்த நினைக்கிறாய் என்று உன்னுடைய கேள்வியிலிருந்து புரிகிறது. உன்னுடைய கேள்விகளில் பலவற்றில் எனக்கு உடன்பாடு உண்டு. திமுக படுமோசமான ஊழல் கட்சி 1. விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை 2. நீ சொன்னது. சீமான் பேசுவது அவருக்கும் புரியவில்லை, கேட்பவனுக்கும் புரியவில்லை என்பது 3. இந்த 3 கட்சிகள். அதிமுகவை பொறுத்தவரையிலும் அது எந்த வகையான அரசியல் கட்சி என்று ஒரு பார்வையை நீங்கள் செலுத்துவதற்கு பதிலாக அது ஒரு அடிமை கட்சி என்பது திமுகவினுடைய பார்வை. அதை விடாமல் அவர்கள் சொல்லி 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 அதை உருவாக்க நினைக்கிறார்கள். பிஜேபி ஒரு எஜமானத்துவமான கட்சி, அதோடு சேருகின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சி, அதோடு சேருகின்ற கட்சி அடிமையாகத்தான் இருக்க முடியும். வாஜ்பாயோடு இவர்கள் இருந்தபோது அடிமையாக இருந்தார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அவர்களுடைய அந்த ஓங்கிய கையோடு பேசுகின்ற போக்கு அதிமுகவினுடைய மதிப்பை குறைக்கின்ற வகையில் இருக்கிறது. அதை உறுதிப்படுத்த திமுக நினைக்கிறது. அதாவது அதிமுக இங்கே வா, உனக்கு எத்தனை இடம், இந்த இடத்தை நீ பெற்றுக்கொள், மற்ற வேலைகளை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து யாரை சேர்க்க வேண்டும், யாருக்கு எத்தனை இடங்களை வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் தான் முடிவு செய்திருக்கிறோம் என்று ஒரு உறுதிப்பட அவர்கள் சொல்வதில்லை. அதனாலே அது ஒரு அடிமை கட்சி என்று இவர்கள் முத்திரை குத்த நினைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவர் ஒன்று சொல்லிவிட்டார் ரொம்ப உறுதியாக, நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி கிடையாது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் எங்களோடு சேர வேண்டிய கட்டாயம் இல்லை என்பது அதனுடைய பொருள். ஆட்சியில் பங்கு வேண்டுமென்றால் எங்களோடு சேருவதில் பொருள் இல்லை என்பதில் அவர் தீர்மானமாக இருக்கிறார். 2வது, அவர் ஓங்கி பேசுவதில்லை. அதை வைத்து அடிமை கட்சி என்று இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள வேண்டும், தினகரனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் போய் அங்கே மோதுகிறார்கள். பிறகு எப்படியாவது கொஞ்சம் இரு நான் எப்படியாவது சேர்த்து விட்டு விடுகிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை நோக்கி, டெல்லியை நோக்கி இவர்கள் போவதும் அவர்கள் அமைதிப்படுத்துவதும் அவர்களுடைய சொல் இவர்களுடைய காதில் ஏறாமல் இருக்க முடியாது என்று கருதுவதும் இயல்பாக இருக்கிறது. ஆனால் அமைதியாக சொல்லுகிறார் எடப்பாடி, இவர்களெல்லாம் சேர்த்துக்கொள்ள முடியாது என்று.
நான் ஒன்று சொல்லுகிறேன். ஆனால் உலகத்தில் ஒரு கட்சி தொண்டர்கள் மீட்பு இயக்கம் என்று யாராவது வைத்திருக்கிறார்களா? எந்த தொண்டன் சேர வேண்டுமென்றாலும் அதிமுகவில் போய் சேர்ந்து கொள்ள வேண்டியதானே? எத்தனையோ பேர் சேர்ந்து விட்டார்களே. இவர்களோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் போய் சேர்ந்து விட்டார்களே. ஆனால் அதிமுகலேருந்து வெளியேறினவங்க இருக்காங்கல்ல சார்? இல்லை, அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் இவர்களோடு இருந்தவர்களில் பலர் போய் சேர்ந்து விட்டார்கள். யாரை சேர்த்து கொள்வது குறித்தும் அவர்கள் மறுப்பு சொல்வதில்லை. அவர்கள் மறுப்பு சொல்வது ஓபிஎஸ்க்கு, தினகரனுக்கு, இது போன்றவர்களுக்கு மறுப்பு சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அது ஒரு கட்சியாக நடக்கிறது. இவர்கள் 2 பேரும் உள்ளே வந்து விட்டால் 3 கட்சியாக நடக்கும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இப்போ அது இல்லையா? அவர்களுடைய கருத்தை சொல்லுகிறேன். இவர்கள் 2 பேரும் உள்ளே நுழைந்து விட்டால் பிறகு அது 3 கட்சியாக நடக்கும். உள்ளே போய் இவர்கள் ஒரு கட்சி நடத்துவார்கள், தினகரன் ஒரு கட்சி நடத்துவார், இவர்கள் ஒரு 10 பேரை கூட்டி கொண்டு போவார்கள். அவர்களை வைத்து கொண்டு இவர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு கலகங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே ஒரு கட்சியாக நடப்பது நல்லது என்று இவர்கள் 2 பேரையும் சேர்த்துக்கொள்ள அவர் மறுக்கிறார். இப்போ இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்ற ஒரு கோட்பாடு பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போது ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் வரல. டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நான் வரமாட்டேன்றதை அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார். ஆனால் பாஜக இதுக்கு நடுவில் அவங்க எல்லாரையுமே கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்க முடியாது. அது இவர்கள் இப்பொழுதே முண்ட வேண்டாம் என்பதற்காக இரு பொறு உனக்கு உள்ளதை நான் பெற்று தருகிறேன், நீ வேறு எங்கேயும் போய்விடாது என்று இவனை போக விடாமல் மறித்து வைத்து கொண்டு கடைசி பாஜகவை சொல்றீங்க? பாஜக செய்கிறது. இந்த தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ இப்படியே அவர் ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில் ஸ்டாலினை போய் 2 தடவை பார்த்து விட்டு வந்தார். அப்புறம் விஜயோடு சேரலாமா என்கின்ற கருத்தும் அவர்களுக்கு இருக்கும். இவர்கள் சேருவதனால் விஜய் எவ்வளவு வலிமை பெறுவார் என்பது வேறு. ஏனென்றால் இவர்களுக்கு பெரிய தொண்டர் வலிமை என்று கிடையாது. அனுபவம் அனுபவமெல்லாம் அரசியலில் பயன்படுவதில்லை. செல்வாக்கு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அனுபவம் பெற்றவள் தான், நிறைய படிக்கின்றவன் தான். அது எதற்கு பயன்படுகிறது? அதுபோல் இவர்கள் நிறைய அறியப்பட்ட பெயராக இருக்கிறது என்பதே போதுமானதில்லை. பிறகு ஒரு தேர்தலில் இந்த பெயர்களெல்லாம் நீக்கப்பட்டுவிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இவர்கள் போய் திமுகவோடு சேராமலும் இவர்கள் போய் விஜயோடு சேராமலும் இவர்களை இப்படி காத்திருக்க வைத்து ஒரு நாள் உங்களை சேர்த்து விடுகிறேன், என்னால் முடியும், அமைதியாக இருங்கள் என்று எவ்வளவு காலமாக சொல்லிக் கொண்டிருப்பது? இவர்களும் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் இவர்களுடைய போக்கிடம் விஜயாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இவர்கள் சேருவதனாலே விஜயினுடைய வலிமை கூடுமா என்றால் கூடும் என்று எனக்கு தோன்றவில்லை. 1.5% வாக்கு வைத்திருக்கிறார் நம்முடைய தினகரன். அந்த வாக்கும் மொத்தமாக இல்லாமல் இருக்கிறார் நம்முடைய ஓபிஎஸ். பலாப்பழத்தில் நின்றால் ஒரு பெரிய கட்சியை அந்த ஒரு சமூகம் என் பின்னால் நிற்கிறது என்று சொல்லி 2 பேருமே அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெற முடியாத நிலையிலே தான் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், சமூகமாக ஓட்டு போடுகின்ற தன்மை பாமகவிலேயே இல்லையே. அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் திமுகவுக்கு போடுகிறார்கள், அதிமுகவுக்கு போடுகிறார்கள், பாமக இவர்கள் 4% வாக்குகளைத்தான் பெற முடிகிறது பாமகவே. அப்படியானால் மொத்த சமூகமும் ஒரு கட்சிக்கு, நமக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி என்று கருதுகிற கட்சிக்கு கூட போடுகின்ற பழக்கம் இல்லை. திருமாவளவனுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் போடுகிறார்களா? காங்கிரஸுக்கு போடுகிறார்கள், திமுக, அதிமுக எல்லாருக்கும் போடுகிறார்கள். அதனாலே ஒரு சமூகத்திற்காக தோன்றிய கட்சி என்று சொல்லிக்கொண்டு அவர்களும் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை முழுமையாக அலசி ஆராய்வதில்லை. வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்து விட்டார்கள் என்பதற்காக எப்படி இது கலக்கலாம், ஏன் அரசாங்கம் கண்மூடி இருக்கிறது என்று கேட்க நம்முடைய திருமாவளவனால் முடியவில்லை. அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு இடையூறு இருக்கிறது, ஆகவே இவர்களோடு நம்ம அணைந்து போவது தான் முக்கியமே தவிர நமக்கு அந்த மலக்கலப்பு பின்வாங்கி விட்டாரே. அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? நாங்கள் மனிதர்கள், உலகத்திலேயே இந்த குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொன்னான், இந்த கேணியில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொன்னான், இந்த வீதியில் நீங்கள் வரக்கூடாது என்று சொன்னான். இந்த கொடுமைகளை எல்லாம் விட இந்திய வரலாறு அறியாத பெரிய கொடுமை என்பது வேங்கை வயலில் குடிநீரில் மலங்கலந்தது. இதை விட மனித குலத்திற்கு கேவலமான ஒரு காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு கேவலமான காரியத்தை யாரும் செய்து விட முடியாது. செய்தார்கள். இதை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்படி சிந்திக்கின்ற சிந்தனையவே ஓய்த்து விட வேண்டும், தண்டித்து. அதை செய்ய அரசாங்கத்தால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இதற்குள் தேவையில்லாமல் ஜாதியை கொண்டு வந்து கலக்கிறார்கள். நான் சொல்வேன், ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டான், கொலை செய்தவனை தூக்கில் போடுகிறீர்கள். அந்த கொலை செய்தவன் என்ன சமூகத்தை சேர்ந்தவன், உடனே அவனுடைய ஜாதி இவனுக்காக வரிந்து கட்டி கொண்டு நிற்கும் என்று சொன்னால் அப்புறம் நாட்டில் மனிதர்களை வாழ முடியாது.
நான் சொல்வது புரிகிறதா? அதனால் ஒரு குற்றம் இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் உன்னுடைய குடிநீரில் கலந்தால் என்ன அருவருப்போ அதே அருவருப்பு தான் இதுவும். ஆகவே அவன் தண்டிக்கப்பட வேண்டும். மீண்டும் இத்தகைய சிந்தனை சமூகத்தில் எழக்கூடாது என்று உருவாக்க வேண்டியதற்கு பதிலாக அரசாங்கம் பின்வாங்குவதும், பிறகு திருமாவளவன் இருக்கட்டும் அந்த பிரச்சனையை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த சமூகத்திற்காக தோன்றிய கட்சியை அந்த சமூகத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட முடியவில்லை. ஆகவே ஜாதி கட்சிகள் பூராவும் அப்படித்தான் இருக்கும். அப்படி இருப்பதாக காட்டிக்கொள்வார்களே தவிர அதற்கு மேல் ஒரு நெருக்கடி ஏற்படுகின்ற போது அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இவர்கள் எங்களுடைய சமூகம் எங்கள் பின்னால் இருக்கிறது என்று இவர்கள் 2 பேரும் சொல்லுகிறார்களே தவிர 1.5% வாக்குகளுக்கு மேல் வாங்க முடியவில்லையே. அப்படி இருக்கும். பீகார்ல வந்து எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து பாஜக ஒரு வெற்றியை பெற்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கட்சியை கூட தான் கட்சிக்குள்ள இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஏதோ 1% வாக்கு கூட போகாம எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைச்சு பாஜக தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் ஒன்றிணைத்தால் வரும். நான் சொல்வேன் திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கலாம். இணைக்க முடியுமா உங்களால்? ஒரு கூட்டம் பாதி திமுகவோடு இருக்கிறது, இன்னொரு கூட்டம் விஜய் இருக்கிறார், விஜயோடு பெரிய அளவுக்கு யாரும் சேரவில்லை என்றாலும் அவரும் அதை இப்பதான் ஒவ்வொருத்தரா தாவேகா பக்கம் போறாங்க. யாரு போயிருக்கா? செங்கோட்டையன் நிழலை தவிர வேறு யாரும் பின்பற்றாத செங்கோட்டையனும், அப்புறம் பின்னால் தினகரனும் போகிறார் என்று வைத்துக்கொள்வோம், ஓபிஎஸும் போகிறார் என்று வைத்துக்கொள்வோம். பின்னால் அவர்களுக்கு பின்னால் வருகின்ற படை என்பது அவர்களுடைய நிழல் தானே. அவர்களுக்கு பெரிய சமூக செல்வாக்கோ அல்லது பெரிய அரசியல் ரீதியான சிந்தனை வலிமையோ அவர்களிடமிருந்து வெளிப்படவில்லை. ஆகவே அவர்களால் பெரிய கருத்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. விஜயோடு போய் சேரட்டும் தினகரன். எடப்பாடி எதனால் மறுக்கிறார் என்றால், இவர்கள் உள்ளே இருந்து கலகம் செய்தார்கள், வெளியே போய்விட்டார்கள். மீண்டும் ஒரு 10 பேரை கூட்டிக் கொண்டு தான் உள்ளே வருவார்கள். வருகின்ற போது மீண்டும் அந்த கலகங்கள் ஆரம்பமாகும். ஆகவே அதிமுக நிம்மதியாக ஒரு தலைமையின் கீழ் ஒரு கட்டுக்கோப்பாக நடக்கின்ற கட்சி குலைந்து விடுகின்ற நிலைமையும், அல்லது இந்த சச்சரவுகளே நாள்தோறும் நம்முடைய அரசியலாக மக்களிடம் வெளிப்படுகின்ற நிலைமையும் ஏற்படும் என்பதனாலே அவர் அஞ்சுகிறார் என்று. ஆனா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வந்து தனிச்சையா முடிவெடுக்கிறாரு, யார் கூடயோ கலந்துரையாட மாட்டுகிறாரு அப்படின்னு தொடர்ந்து அவர் மேல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஜெயலலிதா அப்படி அம்மா அவர்கள் முடிவெடுப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் கட்சிக்காரர்களோடு கலந்து பேசுவதை விட அந்த துறையினர், அறிவாளிகள், வல்லுநர்கள் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு கருத்து கேட்டுக்கொண்டு பிறகு அவருடைய கருத்து தான் கட்சியினுடைய கருத்தாக சொல்லப்படுகின்ற நிலைமை இருக்கும். ஜவஹர்லால் நேருடைய கருத்து தான் காங்கிரசினுடைய கருத்தாக இருந்தது, காந்தியினுடைய கருத்து தான் காங்கிரஸ் பின்பற்றுகிற கருத்தாக இருந்தது. வலிமையான தலைவர்கள் வருகின்ற போது கட்சி அப்படி உள்ளடங்கி போகும். வலிமையற்ற தலைவர்கள் இருக்கின்ற போது எடப்பாடி அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக இன்றும் வைத்திருக்கிறாரே ஒன்றும். அதனால் இப்பொழுது பொதுக்குழு நடக்கிறது, அப்பொழுது கூட இவர்களெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு உள்ளே ஆள் இல்லையே. ஒரு பெரிய இவர்கள் தான் எங்களை கதவை துற என்று சொல்கிறார்களே தவிர உள்ளே இருக்கிறவர்கள் திறந்து விடு, அவன் வரட்டுமே என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? உள்ளே இருக்கிறவன் ஒருவனுமே சொல்லவில்லையே, கதவை திற அவர்களும் வந்து விட்டு போகிறார்கள் என்று ஒருவனுமே சொல்லவில்லையே. எல்லாருக்கும் தெரிகிறது வந்தால் மீண்டும் 3 கட்சி ஆகிவிடும் என்று. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுடைய சொந்த கட்சி விவகாரம். இதில் இவர்களை போக விடாமல் அமித்ஷா ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இவர்களை இப்படியே காக்க வைத்து இவர்கள் தொண்ணாந்து போய் அமித்ஷாவுடைய ஆதிக்கம் அதிமுகவில் இல்லையா சார்? அதிமுகவிலே அவர்களுடைய ஆதிக்கம் இருப்பதாக இருந்தால் நாம் கூட்டாக நாட்டை ஆளலாம் என்று சொன்னபோது உடனே மறுத்தார் எடப்பாடி. உன்னோடு கூட்டி சேரவில்லை, அதெல்லாம் வேறு. ஆனால் அதிமுக தனித்து ஆட்சியை அமைக்கும், இல்லாவிட்டால் எதிர்க்கட்சியாக கூட இருக்குமே தவிர உனக்கு ஆட்சியில் பங்கு என்பது கிடையாது. எம்ஜிஆர் கொடுக்கவில்லை, அம்மா கொடுக்கவில்லை, நானும் கொடுக்க மாட்டேன், கொடுத்தால் குழப்பம்தான் வரும் என்று அவர் தன்னுடைய கருத்தை வலிமையாக அறிவிக்கிறார். இந்த ஸ்டாலின் போல பெருக்கி சொல்வதில்லையே தவிர அவர் இயல்பையாக அவருடைய எந்த ஒரு கருத்துக்கும் பாருங்கள், கடைசியாக அவர் சொல்வார், கூட்டணி யாரை சேர்க்க வேண்டும் என்பது நான் முடிவு செய்வேன் என்று சொல்வார். அதுதான் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. அதான் ஒரு தலைமை, அவ்வளோதான் செய்ய முடியும். விடிந்தால் எழுந்தால் அமித்ஷாவோடு சண்டை போட்டு கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இப்பொழுது எதிரி ஸ்டாலினை தவிர, அந்த மோசமான ஆட்சியை தவிர, அது அகற்றப்பட வேண்டும் என்பதை தவிர, இப்பொழுது இந்த சண்டையை வேறு பக்கம் திருப்பினால் அந்த சண்டை வலிமை இழந்துவிடும். ஆகவே அவர் நடத்துகின்ற விதம் சரி. என்னுடைய கருத்து என்ன என்றால், இந்த கட்சி சரி அந்த கட்சி சரி என்பதெல்லாம், ஒரு கட்சி ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஒரு முறை கருணாநிதி ஒரே ஒரு ஆள் தான் வந்தார், அவ்வளவுக்கு மக்கள் சினம் கொண்டார்கள். ஒரு முறை அவர் 184 இடங்கள் வந்தார். ஆகவே
இப்பொழுது அகற்றப்பட வேண்டிய கட்சி ஸ்டாலின். ஏனென்றால் அதாவது கேஎன் நேரு எத்தனை ஆயிரம் கோடியும் லஞ்சம் பெறுவார். அந்த லஞ்சத்தை அமலாக்கத்துறை கண்டறிந்து அதற்குரிய ஆவணங்களை எல்லாம் பதிவு செய்து டிஜிபிக்கு எழுதி ஒரு வழக்கை பதிவு செய்யுங்கள், அந்த எஃப்ஐஆரின் மீது வழக்கை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் அதை செய்வதற்கு டிஜிபி தயாராக இல்லை என்றால் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகிறார். அவர் என்ன நினைக்கிறார், நம்ம எவன் ஆட்சியை அந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறானோ அவன் தான் நமக்கு எஜமானன் என்று நினைக்கின்ற ஒரு அதிகாரியால் மக்கள் நன்மை பெற முடியாது. இது ஜனநாயக நாடு. மன்னருக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு அதிகாரியைப் போல ஒரு முதலமைச்சருக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அதிகாரி அப்படி இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இது சரியில்லை. சட்டம்தான் உங்கள் எல்லோரையும் இணைக்கிறது, சட்டம்தான் உங்களை ஆளுகிறது. லா ரூல்ஸ், நாட் எனி இண்டிவிஜுவல். அதனாலே ஸ்டாலினும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர், நீதியரசரும் கட்டுப்பட்டவர், அதிகாரிகளும் கட்டுப்பட்டவர்கள், எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள். எல்லோரும் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது கேட்கிறார்கள், அந்த நேரு ஊழல் செய்த ஒவ்வொரு அதிகாரியும் பொறியாளரையோ பிறரையோ போடுவதற்கு 30 லட்ச ரூபாய் 35 லட்ச ரூபாய் வாங்கி 800 கோடி 1500 கோடி என்று சொல்லி அவர் வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தியை அமலாக்கத்துறை சான்றுகளோடு அவர்களுடைய கம்ப்யூட்டரிலிருந்து எடுத்து வெளிப்படுத்தியிருக்கிறது. இது சம்பந்தமாக எழுதப்பட்ட கடிதங்கள் ஐஜிக்கு டிஜிபிக்கு போயிருக்கின்றன. இதை ஒருவர் எடுத்து வெளியிட்டு விட்டார். இவருக்கு எப்படி லீக் ஆனது இந்த செய்தி, இந்த ரகசியம்? இட் இஸ் இன்னொரு பக்கம் திமுக தரப்புல வந்து இந்த அமலாக்கத்துறை சோதனை நடந்தாலும் அமலாக்கத்துறையில இருந்து ஏதாவது சொன்னப்பட்டாலும் இது பாஜகவுடைய ஒரு செயல்பாட்டாதான் அமலாக்கத்துறை செயல்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸ்டாலின் சவுக்குமாரி ஆட்களோடு போடுவதற்கு இதான் நோக்கம் என்று சொல்லுவோமா? நீ யார் மீது வழக்கு போட்டாலும் உனக்கு அவர்களின் மீது எதிர்ப்பு என்பதுதான் பொருள். உன்னுடைய மந்திரிகளின் எல்லாம் காப்பாற்ற நினைக்கிறாய். எவ்வளவு ஊழல் செய்தாலும் அதற்குரிய ஆவணங்கள் வெளிப்படுத்தப்பட்டாலும் பிஜேபி அவர்கள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்து விடுவார்களா? நாளைக்கு அமலாக்கத்துறை சிபிஐ வைத்து கொண்டு ஸ்டாலினை கைது செய்து விடுமா? சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதிகார பிரிவினைகள் இருக்கின்றன. அவர்கள் ஏன் குற்றம் செய்தவரைத்தானே அவர்கள் வழக்குக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த வழக்கே சரியாக நடப்பதில்லை என்பது என்னுடைய கருத்து. நம்முடைய இந்திய அரசியல் சாசனமோ இந்திய சட்டமோ குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய வலிமையுடையதாக இல்லை. ஒரு 2002 துரைமுருகனின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது. அப்புறம் திமுக ஆட்சி வருகின்ற போது அந்த வழக்கு நீக்கி கொள்ளப்பட்டது. இப்பொழுது அனந்தகிருஷ்ணன் என்ற ஒரு நீதி அரசர் அதையெல்லாம் புதைந்திருந்த வழக்குகளை எல்லாம் கொண்டு வந்து மீண்டும் விசாரணை நடக்கிறது. 20 ஆண்டுகள் கடந்து விட்டன. அவர் 70 ஆண்டுகளை 80 ஆண்டுகளை கடந்து விட்டார். இந்த வழக்கு இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் நடக்கும். அந்த தண்டனையை எதிர்கொள்ள துரைமுருகன் இருப்பாரா? ஒரு வழக்கு என்பது பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது. பாவம், அந்த அம்மாவுக்கும் சேர்த்து விதிக்கப்பட்டது. இவர் சும்மா இருக்க முடியாமல் சொத்தை அந்த அம்மா பேரில் எழுதி வைத்து அந்த அம்மாவுக்கும் தண்டனை. நீ சொல்ல வேண்டும், ஐயா நீ சம்பாதிக்கிறது எப்படி வேணுமானும் சம்பாதி, ஆனால் இதெல்லாம் என் பேரில் எழுதாது. இந்த பாவம் எப்படி அவரை சேர்ந்ததோ இறைவனுடைய நீதிமன்றத்தில் பாவம் இவரை மட்டும்தான் சேர்ந்தது. அந்த பெண்ணுக்கு அதில் பாவத்தில் பங்கு இல்லை. நம்முடைய நாட்டு சட்டத்தில் பெண் பேரில் சொத்து இருந்தால் பெண்ணும் அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அவருக்கும் தண்டனை வந்தது. போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து விட்டு வந்து விட்டார். 20-30 ஆண்டுகள் வழக்கு நடந்து பிறகு நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து விட்டு வந்து விட்டால் அப்புறம் எப்பொழுது உங்களை தண்டிப்பது? எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்கிறான்? 1-2 தவிர, அம்மா சசிகலா போன்ற 1-2 பேர் தான் போனார்களே தவிர வழக்குக்குள்ளாகி ஒரு தீர்ப்புக்குள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதே தவிர மற்றவர்கள் யாருமே தண்டிக்கப்படவில்லையே. கருணாநிதி தண்டிக்கப்பட்டாரா? சர்க்காரியா கமிஷனை ஜெயலலிதா இந்திரா காந்தியை வைத்து விலக்கி கொண்டு விட்டார். நான் இப்பொழுது என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய சட்டம், உங்களுடைய குற்றவியல் சட்டம், உங்களுடைய நீதி அமைப்பு கீழ் நீதிமன்றத்திலிருந்து மேல் நீதிமன்றத்திற்கு போகின்ற வரையிலும் தண்டிக்கப்பட்ட பிறகும், உயர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பிறகும் உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து காலத்தை கடத்தி கொண்டு பொன்முடி அதிகாரத்தில் இருக்கிறார். மீண்டும் மந்திரியானார். இப்பொழுது வேறு காரணங்களுக்காக ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், 30 ஆண்டுகளாக ஒருவன் ஊழல் செய்தான் என்பது பல நிரூபிப்பதே கடினம். சான்று காட்டி மெய்ப்பிப்பது கடினம். மெய்ப்பிக்கப்பட்ட பிறகு, தண்டனை வழங்கப்பட்ட பிறகு அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க உன்னுடைய சட்டத்தில் இடம் இருக்கிறது என்றால் நீ தண்டிக்கப்படவே மாட்டாய். உன்னுடைய காலத்தை அமைதியாக கழித்து விட்டு உன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு சொத்தை எழுதி வைத்து விட்டு நீ போவாய். ஆகவே
நீதி என்பது நம்முடைய சட்டத்தின்படி நம்முடைய அரசியல்வாதிகளை தண்டிக்கக்கூடிய ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து திமுக தான் பலமா வாய்ந்த கட்சியா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு மேடையிலயும் நீ சொல்லிட்டு பலமாக இருக்கிறாயா இல்லையா என்பதெல்லாம் கேள்வி இல்லை. அடிக்கிற கொள்ளையில் எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறாய், கிளை செயலாளர் வரையிலும் பங்கு போகுது. அப்புறம் எப்படி உன்னை நீக்க முடியும்? அதாவது தீபாவளி வந்தால் ஒரு கிளை செயலாளருக்கு 50,000 ரூபாய், அவருக்கு வேட்டி சட்டை வெடி. பொங்கல் வந்தால் அவருக்கு கரும்பு வேட்டி சட்டை அப்புறம் பணம். இப்படி நீ மட்டும் அடிக்கிறாயே என்ற கேள்வியை கீழ்மட்டத்தில் உள்ளவன் எழுப்பி விடுவான் என்பதற்காக அவனுக்கும் சேர்த்து அடிப்பதிலே பங்கு கொடுத்த பிறகு அப்புறம் கட்சி என்பது அப்படியே இருக்கும். மொத்த கட்சியும் கொள்ளையில் பங்கு கொள்ளுகிற கட்சியாக ஆகிவிட்டால் இவர்கள் மீண்டும் மீண்டும் நேருவை போல பொன்முடியைப் போல செந்தில் பாலாஜியைப் போல கொள்ளையடித்து அதில் பெரும்பகுதியை தொடைப்பங்கை தனக்கு வைத்து கொண்டு இந்த எலும்பு பகுதிகளை இவர்களுக்கு கொடுப்பார்கள். இது இந்த நாட்டின் அரசியலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியலிருந்து விடுவிப்பதற்கு விஜய் போன்றவர்களால் போதுமான அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றவர்களும் இல்லை. திமுக பலமா இல்லையா சார் இந்த காலகட்டத்தில்? திமுக பலமாக இருக்கிறது. இந்த பலத்தை உடைக்க வேண்டும். அதாவது ஆட்சிக்கு போவது, ஆட்சியில் கொள்ளையடிப்பது, கீழ்மட்டம் வரையிலும் பங்கு கொடுப்பது, அதன் மூலமாக யாரையும் விலக விடாது. கூட்டணி கட்சிக்கு பங்கு கொடுக்கிறார்கள். சிபிஐ சிபிஎம்முக்கு 25 கோடி கொடுக்கப்பட்டது. 2 எம்பியும் 25 கோடியும் கொடுத்தால் இந்த வெங்கடேசன் திமுக செயலாளரை விட கேவலமாக பேசுகிறார். சரி, இதே மாதிரி இவர் சொன்னார் ஒரு முறை, முத்தரசன் திருமாவளவனுக்கு கொடுக்கவில்லையா, சிபிஐக்கு கொடுக்கவில்லையா, சிபிஎம்முக்கு கொடுக்கவில்லையா, எந்த கட்சிக்கு கொடுக்கவில்லை, எங்களை பற்றி மட்டும் கேவலமாக பேசுகிறீர்களே என்று சொன்னார். ஸ்டாலின் பணம் கொடுக்காத கூட்டணி கட்சிகளே கிடையாது. ஸ்டாலின் தன்னுடைய பணத்தை பங்கிடாத கிளைக்கழக செயலாளர் வரையில் யாரும் கிடையாது என்று சொன்னால் எப்படி நீங்கள் இந்த தீமையை ஒழிப்பீர்கள்? அது யாருடைய பணம் சுரண்டப்படுகிறது என்றால் நம்முடைய பணம் சுரண்டப்படுகிறது. எதற்காக கரண்ட்டுக்கு 2 ரூபாய் குறை என்று சொன்னால் உன்னால் ஏன் குறைக்க முடியவில்லை? எங்களுக்கு போடுகின்ற வரியின் மீது எதற்காக நீ பெட்ரோலில் இன்னும் 10 ரூபாயை குறைக்கலாமே? ஸ்கூட்டர் வைத்திருக்கிறவன், மோட்டர் சைக்கிள் வைத்திருக்கிறவன் 10 ரூபாய் குறைவாக கொடுப்பானே. நீ பாதி அடிக்கிறாய், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி போகிறது. நீங்கள் இருவரும் பங்கிட்டுக் கொள்வதன் மூலமாக 98 ரூபாய்க்கு டீசல் இருக்கிறது, 110 ரூபாய்க்கு பெட்ரோல் இருக்கிறது. அதில் 10 ரூபாய் 20 ரூபாய் ஏன் குறைக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு நடைமுறை செலவுக்கு பணம் வேண்டும். மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் கொள்ளையடிப்பீர்கள். ரொம்ப மோசமாக சொல்கிறேன். ஏன் திமுக நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பகிரங்கமாக ஒரு பெண்ணை நட்ட நடு ரோட்டில் கையை பிடித்து இழுத்து அந்த பெண்ணை கேவலப்படுத்துகின்ற ஒருவனை பார்த்து கொண்டு ஒரு சமூகம் இருக்குமானால் அந்த சமூகம் வாழ தகுதியற்ற சமூகம். அதுபோல சொல்லுகிறேன், விஜிலன்ஸ் என்ற ஒரு துறை இருக்கிறது. அது சோதனை செய்கின்ற கண்காணிப்பு துறை, குற்றங்களை அந்த துறை ஆய்வுகளை மேற்கொண்டது. கோயம்புத்தூர், திருச்சி எல்லா பகுதிகளிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு சொன்னது, மாநில அரசாங்கம் சாலைகளை போடுகிறது. அந்த சாலைகளை போடுகின்ற போது 40 அடி அகலத்திற்கு சாலை போடப்பட்டதாக கணக்கு இருக்கிறது. இன்ஜினியர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதும் வந்து அளந்து பார்த்தால் 30 அடி தான் இருக்கிறது 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. 10 அடி அகல சாலையை நீங்கள் எடுத்தால் எவ்வளோ பணம் மிச்சம்? இது யாருக்கு போகிறது? அரசாங்கத்திற்கு. கான்ட்ராக்டர்கிட்டேருந்து அரசாங்கம் வாங்கி கொண்டு விடும். அவர்கள் கொள்ளையடித்து வைத்து கான்ட்ராக்டருக்கு இந்த 30 அடி சாலையில் வருகின்ற வருமானமே போதுமானது. இதற்கு இன்ஜினியருக்கு பணம், தலைமை இன்ஜினியருக்கு பணம். செருப்பால் அடிக்க வேண்டாம் அவர்களெல்லாம். இவனெல்லாம் அதிகாரி, பெரிய அதிகாரி, தலைமை இன்ஜினியர். இந்த வழக்குக்கு வரவில்லை. நம்முடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னது டிஜிபியிடம், வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடத்துங்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு வரையிலும் அது பதிவாகவில்லை. டிஜிபி என்பவர் ஒரு கூலியாளாக, பொறுப்பு டிஜிபியாக இருந்தாலும் அவன் சட்டை போட்டிருக்கிறானே, காக்கி சட்டை, வெட்க வேண்டாம்? அவனும் மனிதன் தானே, சோற்றைத்தானே சாப்பிடுகிறான். நம்முடைய கடமை என்ன என்று அந்த அவன் சொல்லுகிறான். சான்றுகளோடு ஆவணம் அனுப்புகிறான். இந்த வழக்கை எஃப்ஐஆர் பதிவு செய், பிறகு அமலாக்கத்துறை அதை நடத்துவான். நீ பதிவு செய்யாமல் இருந்தால்தான் உனக்கு இந்த உடுப்பு இருக்கும் என்றால், அதற்காக நீ ஒரு தப்பு செய்கிற ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு துணை போவாய் என்றால், நீ இந்த சம்பளத்தை வாங்கி என்ன செய்ய போகிறாய்? நீ மனிதனாக பிறந்து என்ன செய்ய போகிறாய் என்று நான் கேட்கிறேன். எவ்வளவு பெரிய கொள்ளை நடக்கிறது! 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 அடி சாலையே இல்லாமல் செய்து அதற்குரிய பணத்தை போட்டதாக சொல்லி சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போடுகிறான். அவனை கொண்டு வந்து விளக்கு கம்பத்தில் தூக்கில் போட வேண்டாமா என்று கேட்கிறேன் நான்.
இதை கண்டுகொள்ள மாட்டார் டிஜிபி என்றால் இது ஒரு அரசா? இந்த அரசு போக்கடிக்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறேன். அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் மேல பயம் இல்லையா சார்? அதிகாரிகளுக்கு பயம் இல்லை, எல்லாரும் கூட்டுக்கொள்ளை. சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.